அங்க இருக்கிற மக்கள் உண்மையிலே உங்களுக்கு உணர்வு இருந்தால், உங்களுக்கு மானம், வெக்கம், ரோஷம், சூடு, சொரணம் ஏதாவது இருந்ததுன்னா, எவனா காசு கொடுக்கிற வரணும் அவனை செருப்பால் அடிக்கணும். அப்படி அடிக்கிறீங்களா? அடிச்சிருக்கீங்களா? இல்லையே. அப்ப உங்களுக்கு எதுவுமே கிடையாது. எங்க தாத்தா விவசாயி, எங்க அப்பா விவசாயி, நான் விவசாயத்தில் ஈடுபட்டு மற்ற கட்சியில எல்லாம் யாரு விவசாயிகள் இருக்காங்களா? எல்லாம் சினிமாக்காரங்க தான் இருக்கிறாங்க. ஆண்டுதோறும் 2 லட்சம் தமிழர்களை திமுகவும் அதிமுகவும் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் மதுவால். கல்வியிலே கடைசி, சுகாதாரத்திலே கடைசி, வேளாண்மையிலே கடைசி, பொருளாதாரத்திலே கடைசி, தொழில் தொடங்குவதில் கடைசி, முன்னேற்றத்திலே கடைசி, சாராயம் விற்பதில் மட்டும்தான் முதலில் இருக்கிறது. ஸ்டாலின் கேட்கிறாரு, சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கிறாரு. சிபிஐ விசாரணை வந்தா முதல் உங்களுக்கு தான் பிடிப்பாங்க. ஆனால் இங்கே தமிழக அரசு மூடிய கடைகளை திறக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது. 3320 கடைகளை மூடிவிட்டார்கள். அதிலே 2000 கடைகள் எப்படியாவது திறக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது. காவல்துறையை ஏவிவிட்டு தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலையை பாருங்கள். அவமானமாக, கேவலமாக இருக்கிறது. ஆர்கே நகர் இடைத்தேர்தல், நான் மீண்டும் நான் சொல்லிட்டு வந்தேன், அது இடைத்தேர்தல் கிடையாது, அது இடைத்தேர்தல். அது பை எலெக்ஷன் கிடையாது, அது பை வாங்குறது. கடையில போய் பை பண்றீங்கல்ல பொருள், பை எலெக்ஷன், ஓட்டு வாங்குற எலெக்ஷன். அது பல முறை சொன்னோம், தேர்தலை ரத்து பண்ணுங்கள், தள்ளி வையுங்கள் என்று கேட்கல. பிறகு இறுதியாக ஒரு வழி, அவ்வளவு பணத்தை கொடுத்தாங்க. 89 கோடி ரூபாய் ஆளும் கட்சி கொடுத்தார்கள், 40 கோடி ரூபாய் எதிர்கட்சி கொடுத்தார்கள். எல்லாம் நம்ம ஆளுங்கட்சி பத்தி பேசிட்டு இருக்கோம், எதிர்கட்சி பத்தி நம்ம பேசுறது கிடையாது. ஏன்? ஊடகத்தில் பேசுறது கிடையாது. ஆனா நடந்தது என்ன? ஆளுங்கட்சி 4000 ரூபாய் ஒரு ஓட்டு கொடுத்தாங்க முதல் தவணை, திமுக 2000 ரூபாய் ஒரு ஓட்டு கொடுத்தாங்க. ஸ்டாலின் கேட்கிறாரு, சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கிறாரு. சிபிஐ விசாரணை வந்தா முதல் உங்களுக்கு தான் பிடிப்பாங்க. நீங்க தான் காசு கொடுத்துருக்கீங்க. ஆனா எனக்கு உண்மையிலே அந்த ஆர்கே நகர் தொகுதியில் உள்ள மக்களை பார்த்தா எனக்கு கோபமா வரும். அங்க இருக்கின்ற யாராவது எனக்கு காசு வேண்டாங்க, எவனா காசு கொடுத்தன வந்து அவனை அடிச்சு துரத்திய ஏதாவது சம்பவம் நம்ம பார்த்திருக்கிறோமா? இல்லையே. அத்தனைக்கும் ஆர்கே நகர்ல கடந்த 1.5 ஆண்டு காலத்தில் இது இந்த 3வது இடைத்தேர்தல். பழகிட்டாங்க காசு வாங்கி வாங்கி. உங்களுடைய வாக்குகளை விற்கிறது எனக்கு ஏதாவது நான் சொல்லிடுவேன். நான் எதுக்கு சமம்னு சொல்றது உங்க மனசுல நான் விட்டுறேன். நீங்களே ஏதாவது கற்பனை படிக்கணும். உங்க வாக்கு விற்கிறதுக்கும் அது விற்கிறதுக்கும் சமம். ஆனா அதெல்லாம் ஏதோ காசு வாங்குறது கொடுக்குறான். நீங்க வாங்கறதுனால அவன் கொடுக்குறான். அங்க இருக்கிற மக்கள் உண்மையிலே உங்களுக்கு உணர்வு இருந்தால், உங்களுக்கு மானம், வெக்கம், ரோஷம், சூடு, சொரணம் ஏதாவது இருந்ததுன்னா, எவனா காசு கொடுக்கிற வரணும் அவனை செருப்பால் அடிக்கணும். அப்படி அடிக்கிறீங்களா? அடிச்சிருக்கீங்களா? இல்லையே. அப்ப உங்களுக்கு எதுவுமே கிடையாது. டெல்லியில நம்முடைய விவசாயிகள் 1 மாத காலமாக போராடி வருகின்றார்கள். டெல்லியிலே நிர்வாணமாக டெல்லி வீதியிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற நம் விவசாயிகள் 1 மாதம் என்னென்னமோ போராடினாங்க, எப்படியோ போராடுறாங்க. மண் சோறு சாப்பிடுறாங்க, கோமணம் கட்டி வேப்பலை கட்டிட்டு இருக்காங்க. கடைசியில பார்த்தா நிர்வாணமாகவும் போராடிட்டாங்க. அவங்க கேட்கறது என்ன? பிரதமர் மோடி அவர்களை ஒரு 2 நிமிஷம் சந்திச்சு நாங்க எங்களுடைய ஆதங்கத்தை தெரியும். அந்த போராடி கொண்டிருக்கின்ற விவசாயிகளை முதலாக சந்தித்தது இந்த அன்புமணி ராமதாஸ் தான். முதலாக ஆதரவு கொடுத்து அன்னைக்கு கேட்டாங்க, பிரதமரை ஒரு 2 நிமிஷம் சந்திக்கணும்னா பிரதமர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு, பிரதமருடைய அங்க பிஎம்ஓ ஆபீஸ் சொல்லுவாங்க, அவங்க ஆபீஸ் தொடர்பு கொண்டு சொன்னேன், விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க, ஒரு 2 நிமிஷம் ஒரு மனு கொடுத்துட்டு போயிடுவாங்க, அவங்க கலைஞ்சு போறேன்னு சொல்றாங்க. டெஃபினெட்லி சார், வில் கெட் பேக் சார்னு சொன்னா திருப்பி கூப்பிடுது. அன்னைக்கு ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு இருந்தாருன்னா, அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு ஒரு பார்க்கறது என்ன மனசு? அப்படின்னா உங்களுக்கு வரட்டு கௌரவம் இருக்கு.
அங்க இருக்கின்ற விவசாயிகள் ஏதோ தமிழ்நாடு விவசாயத்துக்கு மட்டும் கிடையாது, இந்தியா விவசாய சார்பிலே அங்க போராடி கொண்டிருக்கிறார்கள். இதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும்? விவசாயிகளை சந்திக்க முடியாத ஒரு நிர்வாகம் அது. விவசாயிகள் 4 மாதத்திலே 400 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா அதை பத்தி இங்க இருக்கின்ற ஆட்சியாளருக்கு எந்த கவலையும் கிடையாது. அவங்க கவலை எல்லாம் சாராய கடையை திறந்துடணும்பா, மூடின கடையை திறந்துடணும், அதான் துடிச்சிட்டு இருக்கான். ஒரு மாதம் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் சுத்திட்டு இருந்தாங்க, எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. எல்லா கட்சியும் மறந்துருச்சு, தமிழ்நாடை பத்தி மறந்துருச்சு, தமிழ்நாடு விவசாயிகளை பத்தியோ எந்த பிரச்சனை பத்தியும் மறந்துருச்சு. ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் உங்களுக்காக தொடர்ந்து அன்றாடம் போராடி கொண்டிருக்கிறது. இப்ப தேர்தல் தள்ளி வச்சதுக்கு பிறகு இப்ப உட்கார்ந்துட்டு யோசிக்கிறாங்க என்ன. எங்ககிட்ட ஒரு 5 ஆண்டு காலம் விட்டு பாருங்க. கல்வி அதாவது தலைகீழா மாற்றணும் கல்வியை. நல்ல தரமான இலவச கல்வி, கட்டாய கல்வி, கட்டணம் இல்லாத கல்வி, சுமை இல்லாத கல்வி, இப்படியெல்லாம் கல்வி எங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற யாருக்கும் தெரியாது. மற்ற கட்சியை கல்வியை பத்தி பேச சொல்லுங்க. விவசாய பிரச்சனைகள் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற, போராடி கொண்டிருக்கின்ற ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் விவசாயிகள். காரணம், கட்சியில் இருக்கின்ற 90 விழுக்காடு மக்கள் விவசாயிகள் தான். எங்க தாத்தா விவசாயி, எங்க அப்பா விவசாயி, நான் விவசாயத்தில் ஈடுபட்டு இருக்கின்றேன். மற்ற கட்சியில எல்லாம் யாரு விவசாயிகள் இருக்காங்களா? எல்லாம் சினிமாக்காரங்க தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா இங்க உணர்வுபூர்வமா விவசாயிகள் தொழில் எப்படி மாற்றம், தொழில் கொள்கையை எப்படி மாற்ற வேண்டும், நிர்வாகத்தை எப்படி மாற்ற வேண்டும், ஊழலை எப்படி ஒழிக்க வேண்டும். ஊழலை ஒழிக்கணும் அப்படி திமுக அண்ணா திமுக பேசுவாங்களா? மேடையில் பேசுவாங்களா? முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தகுதி கிடையாது பேசுவதற்கு, தெரியும் தெரியாது. ஊழல் எப்படி செய்யணும்னு சொன்னா மணிக்கணக்கில் பேசுவாங்க. அதுல எல்லாம் 2 பேருமே எக்ஸ்பர்ட், PhD 2 பேரும் ஆகியிருக்கிறாங்க. இன்னும் தமிழக மக்களுக்கு இந்த கடைகளை மூடியது மருத்துவர் ஐயா தான், பாட்டாளி மக்கள் கட்சி தான் என்று இன்னும் தெரியவில்லை. அதற்கு காரணம் ஒரு சில ஊடகங்கள் அதை தெளிவுபடுத்தவில்லை. என்னை பொறுத்தவரை சுதந்திர இந்தியாவிலே வரலாறு மிக்க ஒரு நிகழ்வு இந்த ஒரு நிகழ்வு தான் என்று. காரணம், இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து நெடுஞ்சாலையில் உள்ள தேசிய மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடைகளை மூட வேண்டும், அகற்ற வேண்டும் என்று ஒரு மிக சிறந்த ஒரு தீர்ப்பு இது. நினைத்து பாருங்கள், இந்தியாவிலே ஆண்டுதோறும் 18 லட்சம் பேர் மதுவால் இறக்கின்றார்கள். ஒரு நாளைக்கு இந்தியாவிலே 5000 பேர் மதுவால் இறக்கின்றார்கள் ஒரு நாளைக்கு. தமிழ்நாட்டில் ஓராண்டிற்கு 2 லட்சம் பேர் மதுவால் இறக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 550 பேர் மதுவால் இறக்கின்றார்கள். 2009 ஏப்ரல் மே மாதம் இந்த நேரத்திலே இலங்கையிலே ராஜபக்சேவால் அந்த ஒரு மாதத்தில் 1.5 லட்சம் நம் சொந்தங்களை, அங்கே தமிழர்களை இனப்படுகொலை செய்தார்கள். 1.5 லட்சம் தமிழர்களை கொண்ட ராஜபக்சே மீது நமக்கு எவ்வளவோ கோபம் வந்தது, எவ்வளவோ ஆத்திரம் வந்தது. உலகில் உள்ள அத்துணை தமிழர்களும் கொந்தளிப்பாக இருந்தார்கள், கோபப்பட்டார்கள், ஆவேசப்பட்டார்கள். நம்முடைய சொந்தங்கள் ஒரே மாதத்திலே 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தார்களே என்று. ஆனால் இங்கே ஆண்டுதோறும் 2 லட்சம் தமிழர்களை திமுகவும் அண்ணா திமுகவும் கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் மதுவால். ஆனால் நமக்கு அது சிந்திக்க தெரியவில்லை. இவ்வளவு காலமாக நீங்கள் சிந்திக்க முடியவில்லை. ஆண்டுதோறும் 2 லட்சம் பேர் தமிழர்கள் திமுக அண்ணா திமுகவால் கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே துப்பாக்கி குண்டால் கொலை செய்தால் மட்டும் அது கொலையா? இங்கே தமிழ்நாட்டில் நடப்பதும் தான் அது கொலை.
2 லட்சம் பேரை ஆண்டுதோறும் கொலை செய்வது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அதை பற்றி நாம் யாரும் ஆவேசப்படுவது கிடையாது, பேசுவது கிடையாது. காரணம் அது உங்களுக்கு தெரியாது. சிந்திக்க தொடங்குங்கள். பெரியோர்களே, தாய்மார்களே, நீங்கள் ஏமாந்தது போதும். நான் கேட்பதெல்லாம் உங்களை சிந்திக்க தொடங்குங்கள், விழித்தெழுங்கள். நீங்கள் உறங்கினது போதும். தமிழ்நாடு என்று மிக மோசமான ஒரு சூழல் இருக்கிறது. மருத்துவ ரீதியில ஐசியூவில் இருக்கிறது, இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. எல்லா துறைகளிலும் கடைசி இடத்தில் இருக்கிறது. கல்வியிலே கடைசி, சுகாதாரத்திலே கடைசி, வேளாண்மையிலே கடைசி, பொருளாதாரத்திலே கடைசி, தொழில் தொடங்குவதில் கடைசி, முன்னேற்றத்திலே கடைசி. சாராயம் விற்பதில் மட்டும்தான் முதலில் இருக்கிறது. ஐசியூவில் இருக்கின்ற தமிழகத்தை காப்பாற்ற நாங்கள் வந்திருக்கின்றோம். மருத்துவர்கள், மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் அன்புமணி ராமதாசும் வந்திருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும் தமிழகத்தை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று. நாங்கள் கேட்பதெல்லாம் ஒரு 5 ஆண்டு காலம் தமிழகத்தை எங்களிடம் ஒப்படையுங்கள். அதற்கு மேலே நீங்கள் கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். எனக்கு 5 ஆண்டு காலம் போதும். இன்னும் சொல்ல போனால் 2 ஆண்டு காலம் போதும். 2 ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை அடுத்த 50 ஆண்டு காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று எங்களால் நிர்ணயம் செய்ய முடியும். திருப்பூர் பகுதியில் அந்த காணொளி காட்சியை பார்த்தோம். ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு பெண்ணை கன்னத்தில் அறைகின்ற காட்சியை பார்த்து மனமெல்லாம் கலங்கியது. அடுத்தது அதை பார்த்தவுடன் நான் பாலு அவர்களுக்கு போன் பண்ணி, பாலு அவர்களே, நாளை காலையில சிஜே ஹைகோர்ட்ல சிஜே அவங்க பெஞ்சுக்கு முன்னாடி இதை மென்ஷன் பண்ணுங்க, இந்த காட்சியை காமிங்க. ஒரு பெண்ணை இவ்வளவு கொடூரமான முறையிலே வெட்கம் இல்லாமல் அந்த காவல்துறை அதிகாரி அடித்திருக்கின்றார். அந்த காவல்துறை அதிகாரியை உடனே நீக்கம் செய்ய வேண்டும், பணி நீக்கம் செய்ய வேண்டும். அந்த பெண்ணுக்கு வைத்தியம் இலவசமாக தமிழக அரசு செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை வைத்து எங்கே மக்கள் போராடுகிறார்களோ அந்த பகுதிகளை மதுக்கடைகளை திறக்கக்கூடாது என்று அந்த தீர்ப்பு இருக்கிறது. அந்த தீர்ப்பையும் நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சிடம் நீங்கள் தெளிவுபடுத்துங்கள் என்றெல்லாம் சொல்லி அடுத்த நாள் பாலு அவர்கள் சென்று அதை தெளிவுபடுத்தியிருக்கின்றார். உடைய கனவு இன்று கொஞ்சம் கொஞ்சமாக நினைவாகிக் கொண்டிருக்கிறது. ஆக இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஓட்டுக்காக நாங்கள் போராடவில்லை, அரசியலுக்காக நாங்கள் போராடவில்லை. உங்களுடைய குடும்பத்தை, அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம், பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய தாலியை காப்பாற்ற வேண்டும், பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கே தமிழக அரசு மூடிய கடைகளை திறக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது. 3320 கடைகளை மூடிவிட்டார்கள். அதிலே 2000 கடைகள் எப்படியாவது திறக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது. காவல்துறையை ஏவிவிட்டு எங்கே மக்கள் போராடுகிறார்களோ அங்கே அவர்களை அடக்குமுறையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதியும் நீங்கள் போராடுங்கள், அமைதியான முறையிலே நீங்கள் போராடுங்கள். நிச்சயமாக நியாயம் நம் கையில் இருக்கிறது. இந்த அரசை உள்ளே, அதுவும் குறிப்பாக குடியிருப்பு பகுதிகளிலே எந்த கடையும் திறக்க விடாமல் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். 42,000 ஏரிகள் ஒரு காலத்திலே மன்னர் ஆட்சியில் இருந்தது. இன்று 37,000 ஏரிகள், 5,000 ஏரிகள் காணாமல் போய்விட்டது. காரணம் திமுக, அண்ணா திமுக. ஒரு பொதுவா உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரரோ இல்ல எதிர் வீட்டுக்காரரோ ஒரு கார் வாங்கினா நீங்களும் ஒரு போட்டிக்கு, நீங்களும் அவன் கார் வாங்கிட்ட நானும் கார் வாங்கணும் ஒரு போட்டி உங்க மனசுல இருக்கும். இல்ல எதிர் வீட்டுல ஒரு பையன் நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா அந்த பையன் நானும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு அந்த போட்டி இருக்கும். இல்ல உங்க காலேஜ்ல ஒரு பையன் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு அந்த ஜீன்ஸ் பேண்ட் நானும் போடணும்னு அந்த ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். ஆனா இங்க ஆந்திராவில் எவ்வளவு சிறந்த ஆட்சி நடந்துக்குது, தெலுங்கானாவில் அவ்வளவு சிறப்பான ஆட்சி நடக்குது, கேரளாவில் அவ்வளவு சிறப்பு ஆட்சி நடக்குது, அங்க கர்நாடகாவில் நடக்க சுத்தி இருக்கு. ஆனா இங்க மட்டும் ஏன் இதே குட்டையில மட்டும், ஏன் இதே குண்டு செட்டில குதிரை ஓட்டிட்டு இருக்கீங்க? ஏன் அந்த போட்டி உங்களுக்கு இல்ல? ஏன் அந்த கோபம் உங்களுக்கு வரல?
தமிழ்நாடு முன்னேறணும். ஏன் அந்த ஆதங்கம் உங்களுக்கு இல்ல? என்னைக்கு அந்த ஆதங்கம், அந்த கோபம், அந்த ஆவேசம் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு இளைஞன் மனசுல வருதோ அன்னைக்கு மாற்றம் தானா வரும். அது வரணும் உங்களுக்கு.